மிதுன ராசிக்காரர்களுக்கு வருகின்ற சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி எந்த மாதிரியான நன்மைகள் தீமைகள் பயக்கும்? மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீனத்தில் பயிற்சி ஆகியிருக்க சனி வந்து பார்த்தீங்கன்னா கர்ம சனியாக வரார். அதாவது அஷ்டமஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இவர்களுடைய இடர்பாடுகளை தடுக்கிறதுக்கு இவர்கள் எந்த மாதிரியான பரிகாரங்களை மேற்கொள்ளலாம்? பொதுவாக சனியே நல்ல பொசிஷனில் தான் இருக்கான். இருந்தாலும் மிதுனம் அப்படின்னாலே அவங்களோட ராசியாதிபன் யாரு அப்படின்னா புதன் பகவான். அப்போ இவங்க எப்படினாலும் பெருமாள் வழிபாடு தான் பண்ணும். எங்கெல்லாம் ராம நாமம் ஜெபிக்கப்படுதோ அங்கெல்லாம் நிதர்சனமாக இன்றளவும் ஹனுமன் இருக்கு. ராமநாமம் இவங்கள பொதுவாகவே மிதுனமா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை வழிபாடு பண்ண நிறைய நல்லது உனக்கு வாழ்க்கையில். யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட சிரோன்மணி ஆன்மீக சொற்பொழிவாளர் டாக்டர் தீபா அருளானன் அவர்கள் தான். வணக்கம் மேம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? இப்போ தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு கிரக சேர்க்கை எப்படி வருது, ஒவ்வொருடைய குரு பயிற்சிகள், அப்புறம் சனி பயிற்சிகள், தொடர்ந்து பல விஷயங்களை வந்து ஆன்மீகம் ரிலேட்டடா, ஜோதிடம் ரிலேட்டடா தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில மார்ச் 6ஆம் தேதி வரை இருக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இருக்கக்கூடிய சனி பயிற்சி, இந்த சனி பயிற்சினால மக்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகள் இருக்கும், எந்த மாதிரியான தீமைகள் இருக்கும் அப்படின்றத எங்க நேயர்களுக்காக சுருக்கமா சொல்லுங்க. கண்டிப்பா இந்த சனி பயிற்சியை பத்தி மக்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. அதை நீங்க தெளிவா மக்களுக்கு புரியணும் அப்படின்றதுனால தான் வாக்கிய பஞ்சாங்கம் படி அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஏன்னா வந்து பாருங்க, 29 மார்ச் 2025 சனி பகவான் பயிற்சி ஆயிட்ட மாதிரி, கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆயிட்ட மாதிரி நாங்களே திருக்கணித பிரகாரம் நாங்க வந்து சனி பயிற்சி பலன்கள் சொன்னோம். அப்படி இருக்கும்போது இப்ப நாங்களே வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பயிற்சி சொல்றோம். இது என்ன மக்களுக்கு ஒரு விதமான குழப்பம் இருக்கும் பார்த்தீங்களா? பொதுவா வந்து பாருங்க, இந்த பஞ்சாங்கத்துல 2 பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்றது ரிஷிகளாலும் முனிகளாலும் இயற்றப்பட்டது. அதையே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நவகிரக ஸ்தலங்களில் ஃபாலோ பண்ணுறாங்க. முக்கியமாக திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வர் கோயிலில் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. 6/3/2026 தான் சனி பயிற்சி, புரியுதுங்களா? ஆனால் திருக்கணிதம் அப்படின்றது அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் வாக்கிய பஞ்சாங்கம். வாக்கியம் தான் பேஸ், அது அட்வான்ஸ்டு மேத்தமெட்டிக்ஸ், அட்வான்ஸ்டு ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி அட்வான்ஸ்டு வெர்ஷனு. அது பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்சே வந்து சனி பகவான் பயிற்சி ஆகிட்டார். ஆனால் இன்றளவும் வாக்கிய பிரகாரம் ஃபாலோ பண்ணுற மக்கள் எத்தனையோ பேர் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ இந்த மார்ச்சுக்கு அப்புறம் பிறந்த குழந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் எழுதுறதுக்கு கேட்பாங்க பார்த்தீங்களா? அப்போ பெற்றோர்கள் கேட்பாங்க, மேடம் எங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் எழுதி கொடுங்க. அவங்களுக்கு சனி பகவான் கும்பத்திலே இருக்க மாதிரி தான் எழுதி கொடுப்போம். மேடம் எங்களுக்கு திருக்கணித பிரகாரம் எழுதி கொடுங்க, சனி பகவான் மீனத்தில் இருக்க மாதிரி எழுதி கொடுப்போம். அப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா காலம் மாறுச்சு அப்படின்னாலும் இன்றளவும் வாக்கியத்தை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பதிவு அப்படின்றது கரெக்டாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வருகின்ற சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி எந்த மாதிரியான நன்மைகள் தீமைகள் பயக்கும்? மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீனத்தில் பயிற்சி ஆகியிருக்க சனி வந்து பார்த்தீங்கன்னா கர்ம சனியாக வரார். சனி வந்து பார்த்தீங்கன்னா விதி கிரகம்மா, தொழில் கிரகம் தொழில் ஸ்தானத்தில். பொதுவாக ஜோதிடத்தில் ஒரு விஷயம் உண்டு, ஒரு கருத்து உண்டு. என்னென்னா 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு அப்படிம்பாங்க. இங்கே 10ல் இருக்க பாவி யாரு? சனி. டைரெக்டாக உனக்கு சிம்மாசனத்தை கொடுத்துருவானா, கிரீடத்தை கொடுத்துருவானா? கொடுக்க மாட்டான். எப்படி அப்படின்னா, சனி 10 ரூபா ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கூடமா பேக்கெட்லேருந்து 10 முறை எடுத்து வைப்பான். சரி 5 ரூபாய், சரி 4 ரூபாய், ஒரு காமெடி பார்த்துருப்போம் பார்த்தீங்களா? அதுதான் சனி. உனக்கு எவ்வளோ கொடுக்கணும், வாட் யூ டிசர்வ், அதை தான் நான் கொடுப்பேன். 10 ரூபா கொடுக்கணும்னா கூட யூ டிசர்வ் இட் ஆர் நாட் அப்படின்னு பல முறை அனலைஸ் பண்ணி தான் உனக்கு 10 ரூபா கொடுப்பேன். அப்போ சனியை நீ வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா அவர் உனக்கு கொடுக்கக்கூடிய பொசிஷனில் இருக்காரு. ஆனால் நீ நிறைய உழைச்சியானா மட்டும்தான் நான் உனக்கு கொடுப்பேன். நான் பெரிய கோட்டீஸ்வரன் வீட்டு பொண்ணு, எனக்கு பல பிஸ்னஸ் இருக்குது. அந்த பிஸ்னஸ்ஸு வேலை செய்கிறவங்க பீக்கில் கொண்டு போவாங்க, நான் ஏன் கொண்டு போகணும்? நான் கால் மேலே கால் போட்டு ஜம்முன்னு உட்காந்து வேலை வாங்குவேன். மூளையாவது அட்லீஸ்ட் வேலை செஞ்சுட்டே இருக்கணும். நீ உழைக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்? நீ வந்து என்ன உன் கிராஃப், உன்னோட ஜாப்னோட கிராஃபு, உன்னோட ப்ரொஃபஷனோட, உன்னோட தொழிலோட கிராஃப் என்ன ஸ்டேஜில் இருக்கோ அதே ஸ்டேஜில் இருக்கும். மேலே உயராது. உழைக்கிற அப்படின்னா பயங்கர பீக் ஆகக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரொம்ப தெளிவாக ஒத்த வார்த்தையில் சொல்லணும்னா உழைத்தால் உயர்வு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் சனி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே உங்களுக்கு லார்ட் ஆஃப் 8 and 9மா. அதாவது அஷ்டமஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். பாக்கிய அதிபதி கர்மஸ்தானத்தில் வந்து உட்காரும்போது ப்ராப்பராக நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா பெரிய லெவலில் உனக்கு சிம்மாசனம் அப்படின்றது உண்டு.
அதுக்கும் மேலே சனியினோட பார்வை 4, 7, 12ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 4ஆம் பாவம் அப்படின்றது சுகஸ்தானம், சுக தாயார் ஸ்தானம். அப்போ சுகஸ்தானத்தை சனி நல்ல பார்வை தான் பார்க்குறாரு. ஏதோ ஒரு விதத்தில் உன்னோட கம்ஃபர்ட் அதிகமாகும். ரொம்ப சாதாரணம். ஒரு பெரிய ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீனும் வந்து மிதுனமாக இருப்பார், கம்பவுண்டரும் மிதுனமாக இருப்பார். டீன் ஜாக்குவார் கார் வாங்குவார், கம்பவுண்டர் பைக் வாங்குவார். ஏதோ ஒரு விதத்தில் அவங்களோட கம்ஃபர்ட் அப்படின்றது அவங்களோட படிப்பு, வாழ்வாதாரம், செய்யக்கூடிய தொழிலுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகும் அப்படின்றது நிதர்சன உண்மை. அம்மானோட ஹெல்த்தில் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அது பெட்டர்மெண்ட் ஆகும். அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடு கட்டுவாங்க. 7ஆம் பாவத்தை பார்க்குறாரு. கணவன் மனைவி இடையே நல்ல உறவு, அன்பு அப்படின்றது வரும். காதல் மரமா, நாங்கள் 2 பேரும் லவ் பேர்ட்ஸாக வருவோமா, அவ்வளோ எதிர்பார்க்க முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகம் பார்க்கும்போது 100 ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா 99 ப்ராப்ளமாக தான் இருக்குது. அப்படிதான் இருக்குது ஜாதகமே. என்ன பண்ண முடியும் இல்லையா? நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இது எல்லாமே அவங்களுடைய கிரக சூழல்கள். நிறைய ஜாதகம் அப்படி தான் இருக்குது. டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான பையனுக்கு சம்மந்தமே இல்லாத பொண்ணு அமையுது, நல்ல சூப்பரான பொண்ணுக்கு சம்மந்தமே இல்லாத பையனை அமையுது. அப்போ அந்த வாழ்க்கையில் மிஸ்மேட்ச் அப்படின்ற மாதிரி தான் நிறைய ஜாதகம் பார்க்குறோம். ராம் சீதா ஜோடி மாதிரி ஜாதகம் பார்க்கல. அதுக்கு தான் ஒரு சிலர் சொல்லுவாங்க, ராம் சீதாவே 2 பேரும் ஒன்றா இல்லையே, 2 பேரும் பிரிஞ்சு தடை இருந்தாங்க அப்படின்ற கமெண்ட்டும் நம்ம பார்த்தோம் தானே. பிரிஞ்சு இருக்கிறது வேறம்மா, எவ்வளோ நாள் இருந்தாங்க, எவ்வளோ அந்யோன்யமாக இருந்தாங்க. அதுக்கு தான் இந்த ராமர் சீதையை நம்ம சொல்கிறது. அப்போ அந்த மாதிரி ஜாதகம் பெருசாக நாங்கள் பார்க்கறது இல்லைம்மா. இல்லை நம்மக்கிட்ட வரவங்கெல்லாம் பிரச்சனையோடு தான் வராங்களா, அதுவும் நம்மளுக்கு தெரியல. ஆக இந்த கணவன் மனைவி இடத்து ஒரு அன்பு அப்படின்றது மலரும், விட்டு கொடுக்குற தன்மை அப்படின்றது மலரும். ஓகே, அவகிட்ட 1000 குறை இருக்குது, சரி ஓகே, என் ஒய்ஃப் விட்டு கொடுத்துட்றேன். அவர்கிட்ட 900 குறை இருக்குது, இருந்தாலும் கணவன் ஆச்சே விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்ற ஒரு மனசு வந்து நம்மளுக்கு வரும். அது ஒரு பெரிய ப்ளஸ். நம்ம பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் நமக்கும் ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது வரும். அதே மாதிரி 12ஆம் பாவத்தை பார்க்குறாரு. ஏதாவது ஒரு ஸ்திர சொத்து அப்படின்றது வாங்கும். வீடு வாங்குறது, கார் வாங்குறது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்காக இப்போ நகையே வந்து பெரிய ஒரு அசர்ட் மாதிரி தானே ஆகிப்போச்சு. ஒரு 2 கிராம் கோல்டு வாங்குறது, ஒரு 10 கிராம் சில்வர் வாங்குறது, இப்படி ஏதாவது ஒன்று ப்ராப்பர்ட்டி, சொத்து, பிள்ளைங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறது, பிள்ளைங்களை வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கிறது, இப்படி ஏதாவது ஒன்று நல்ல விஷயம் அப்படின்றது சுபவரயம் அப்படின்றது பண்ணுவோமா. இவர்களுடைய இடர்பாடுகளை தடுக்கிறதுக்கு இவர்கள் எந்த மாதிரியான பரிகாரங்களை மேற்கொள்ளலாம்? பொதுவாக சனியே நல்ல பொசிஷனில் தான்மா இருக்கான். இருந்தாலும் மிதுனம் அப்படின்னாலே அவங்களோட ராசியாதிபன் யார் அப்படின்னா புதன் பகவான். அப்போ இவங்க எப்படினாலும் பெருமாள் வழிபாடு தான் பண்ணும். பெருமாளனோட 10 அவதாரத்தில் எந்த அவதாரத்தை வழிபாடு பண்ணாலும் நல்லது அப்படின்னு சொல்லாமா. ஆனால் பொதுவாக இவங்க வந்து பாருங்கள், என்ன கேட்டால் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை வழிபாடு பண்ண சொல்லுவோம். ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல், அதுதான் ராமன். ஒரு வார்த்தை சொன்னால் மீற மாட்டா. அதே மாதிரி எங்கெல்லாம் ராம நாமம் ஜெபிக்கப்படுதோ அங்கெல்லாம் நிதர்சனமாக இன்றளவும் ஹனுமன் இருப்பான். எங்கெல்லாம் ஹனுமன் இருக்கானோ அங்கே சனி நல்லது தான் செஞ்சாகணும், வேற வழி இல்லை. சனி 100 அடி தள்ளி இருப்பான், கெடுதல் செய்யணும் அப்படின்னாலே. ஆனால் இவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய பொசிஷனில் இருக்கான் அப்படின்னும் போது ராமநாமம் இவங்கள பொதுவாகவே மிதுனமா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை வழிபாடு பண்ண நிறைய நல்லது உனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும். ஓகே மேம், இவர்களுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம்? இவங்களுக்கு பர்சன்டேஜ் விதமாக மதிப்பெண் அப்படின் போது 75% கொடுக்கலாமா. ஸ்டார் ரேட்டிங் அப்படின் போது 3.75 கொடுக்கலாம். ஓகே. 1/6/2026 போது குரு பயிற்சி ஆன உடனே அவரோட 9ஆம் பார்வை சனி மேலே படியுது. அப்போ சனி யார் யாருக்கெல்லாம் கெடுபலன்களை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அமைதியாகிடுவா. அப்போ ஒரு பெருத்த ரிலீஃப் எங்களுக்கு வந்துடும். அடுத்த குரு பயிற்சி வரைக்குமே உங்களுக்கு பெருத்த ரிலீஃப் இருக்கும். அப்போ எல்லாரும் இந்த காலகட்டத்துக்கு மேலே ரிலாக்ஸ் அப்படின்றது ஆகிடலாம். நல்லது செய்யக்கூடிய ராசிகளுக்கு இன்னும் கொஞ்சம் சனி நல்லது செய்வார், கெடுக்கணுன்ற ராசிகளுக்கு அமைதி ஆகிடுவார். அப்போ எல்லாருக்குமே அந்த காலகட்டம் நல்லா இருக்கும். கண்டிப்பாக மேம், தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கண்டிப்பாக. நன்றி மேம். நன்றி.